நான் வந்து 6 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் 5 கூட எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள் உருளைக்கிழங்கு, அதனால் 6 வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மசிகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கூழ் மாதிரி மசியணும். நல்லா வேக வச்சு சூடு ஆறுனதுக்கப்புறமா தோல் எடுத்துகிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி காய் துருவுறதை வச்சு உருளைக்கிழங்கு நல்லா துருவி எடுத்துக்கலாம். எடுத்திருந்த எல்லா உருளைக்கிழங்கையும் நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். அதாவது வரமிளகா இருக்குது பாருங்கள், அந்த வரமிளகாவை நான் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சில்லி ஃப்ளேக்ஸை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1.5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பால் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், ஒரு 3 இல்லை 4 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். ஒரு முட்டை எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். அந்த முட்டையை ஃபஸ்ட்டு நல்லா அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி முட்டையை அடித்ததுக்கப்புறமா இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முட்டையை சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது உடச்சி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துடுறேன். முட்டையை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நம்ம கடைசியாக மாவு போட்டு பிசையணும். இல்லைனா ரொம்ப இலக்கமாக இருக்கும். நமக்கு இந்த மாதிரி கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு தான் கிடைக்கும் நம்ம உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கோட முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ இது கூட கார்ன்ஃப்ளவர் 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக கோபுரமாக 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா போதும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எண்ணெய் கவர், அப்படி இல்லைனா ஒரு பால் கவர் எடுத்துக்கோங்க. இல்லைனா உங்ககிட்ட பைப்பிங் பேக் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவரில் போட்டேன். இப்போ நல்லா டைட்டாக நம்ம இறுக்கிட்டு ஒரு நூல் இல்லை ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிட்டு இந்த இடத்துல வந்து கட் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக நமக்கு எண்ணெயில் விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் வந்து நல்லா சூடேறினதுக்கப்புறமா எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறோம். அதனால் எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த ஓரத்தில் கொஞ்சமாக நான் வந்து கட் பண்ணிட்டேன் பேப்பர் வந்து. இந்த கவரை கட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நம்ம ரவுண்டாக ஜிலேபி செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம சுற்றி விட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கூட நீங்கள் நீள நிலமாக கூட விட்டுடலாம். இந்த மாதிரி எண்ணெயில் பிழியும் போது கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுட்டு பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா தீ வச்சுக்கலாம். நல்லா நெருக்கமாக கேப் இல்லாமல் நல்லா ஒட்டி நீங்கள் வந்து இப்படி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ தீயை கொஞ்சம் ஏற்றி வச்சுட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்து கலர் மாறி வரட்டும், அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப மாவு இலக்கமாக இருந்ததுன்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரை சேர்த்து நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப இலக்கமாக இருந்தாலும் எண்ணெய் வந்து குடிச்சிரும். நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் போதும். அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வந்து மாவு போட்டு பிசைஞ்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் போட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மற்ற மாவை விட கார்ன்ஃப்ளவர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு சைடு நான் வந்து திருப்பி போட்டுக்கிறேன். நல்லா பொன்னிறமாக வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம திருப்புறதுக்கு. எல்லா பக்கமும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பக்கமும் நல்லா வெந்து இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறி வந்திருக்கு. இப்போ நான் இதை எடுத்துடுறேன். இந்த மாதிரி வடிகரண்டில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா இன்னும் இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு வந்துடும். இப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸ்நாக்.
உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்நாக் வேணுமோ அந்த அளவுக்கு மொத்தமாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கவரை வந்து. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு வச்சு நல்லா டேஸ்டியாக சூப்பராக ஒரு ஸ்நாக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். உருளைக்கிழங்கு வச்சு நிறைய ஸ்நாக் வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி உங்களுடைய வீட்டில் உருளைக்கிழங்கு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் அந்த ஸ்நாக் இருக்கும். ஆனால் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான டிப்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் குடிக்காமல் செய்யணும். அதுதான் ரொம்பவே முக்கியம். கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஷாலு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நல்லா கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாவு நம்ம பிசைகிறோம் பார்த்தீங்களா உருளைக்கிழங்கு, அது வந்து ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது. ரொம்ப இலக்கமாக இருந்துச்சுன்னா எண்ணெயில் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக அதிகமாக எண்ணெய் குடிச்சிரும். கொஞ்சம் கெட்டியாக நீங்கள் மாவு பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்காமல் நம்மளால் ஸ்நாக்ஸ் செய்ய முடியும். நான் எடுத்திருந்த உருளைக்கிழங்குக்கு கொஞ்சம் 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கார்ன்ஃப்ளவர் சேர்த்து மிக்ஸ் பண்ணேன். நீங்கள் எவ்வளோ உருளைக்கிழங்கு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றது போல் இன்னும் கூடவோ குறைவோ நீங்கள் கார்ன்ஃப்ளவரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கெட்டியாக. அப்போ வந்து ஸ்நாக் வந்து எண்ணெய் குடிக்காமல் சாப்பிட்றதுக்கு சூப்பராக கிடைக்கும். நல்லா டேஸ்டியாக சூப்பராக நம்ம உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக் ரெடி பண்ணிட்டோம். கூட நீங்கள் சாஸ் தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அப்படிலாம் க்ரீன் சட்னி அந்த மாதிரி கூட செஞ்சு நீங்கள் சாப்பிடலாம். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் ஸ்நாக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.